தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத சத்தியத்தை கற்றுக்கொள்வோம் என்கின்ற இந்த வாட்ஸ்அப் குழு இணைப்பில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். வாசித்த இந்த வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இந்த 2ஆம் நிருபத்தில் இந்த 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவகனாக நீ என்ன செய், பாடுகளை அனுபவி அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் பாடுகளை அனுபவி அப்படின்னு சொல்றார். அப்ப முதலாவது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படு என்று சொல்றார். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே பாடுகளை அனுபவிப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவகனாய் என்ன செய்ய வேண்டும், அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது 1-13 வசனங்களில். இரண்டாவதாக 14 கடைசி வசனம் வரைக்கும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கேற்ற ஊழியக்காரனாக நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவது தேவனுக்கேற்ற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாமல் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்துவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 24வது வசனத்தில் நாம் வாசித்த அந்த பகுதி சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிப்போம் என்றால், சாந்தமாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். அதுதான் அந்த வசனம். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப சாந்தமாக இருங்கள். பாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் என்று சொன்னால், நாம் சண்டையிடுவது எப்போதுமே சரியான காரியம் இல்லை என்பதை சொல்லுகிறார். அப்ப எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வல்லமை இருந்தும் அந்த வல்லமையை வெளிப்படுத்தாமல் இருப்பதே அப்படிப்பட்ட ஒரு குணமாக இருக்கிறது. நீங்களும் நானும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே பவுல் கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதற்கு வெறுமனே நம்மிடம் நன்றாக நடந்து கொள்ளக்கூடியவர்களிடத்தில் மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமாக இருக்கிறது. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கேற்றார் போல நமக்கு சாதகமாக நிலைக்காக நாம் அப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துவது அல்ல. மாறாக நம்மிடம் நன்றாக நடந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட எல்லோரிடத்திலும் அப்படிப்பட்ட குணத்தை, சாந்த குணமுள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகிறார். சாந்த குணத்தோடு இருத்தல் என்றால் என்ன என்று சொல்லி நாம் கவனிப்போம் என்றால், ஆங்கிலத்தில் இது ஜென்டில் எனப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க வார்த்தையான இது பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் தான் மற்றொரு முறை பயன்படுத்தப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். என்ன சொல்லுகிறார் என்றால், பவுல் தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் அங்கே விவரிக்கிறார். அதை நாம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. அந்த 8வது வசனம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் சொல்றாரு. அப்ப இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னை குறித்தும் தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் அங்கே விவரிக்கிறார். உங்களிடத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், பட்சமாய் நடந்து கொண்டோம். சாந்த குணத்தை குறித்து விவரிப்பதற்காக ஒரு தாய் தன்னுடைய பிறந்த குழந்தையை கையாளுவதை காட்டிலும் வேறு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு எங்கேயுமே கிடையாது. அதை தான் இங்கே பவுல் சொல்றார். அப்படித்தான் நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்றார். அப்ப நாம் எல்லாரிடமும் சாந்த குணம் உள்ளவர்களாக எல்லா நேரத்திலும்
நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சாந்த குணத்தை குறித்து தான் பவுல் கொலோசியருக்கும் எழுதியிருக்கிறார். அங்க என்ன சொல்றார் பாருங்கள், இந்த கொலோசியர்ல அந்த 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம் என்று சொன்னால், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அப்ப என்ன சொல்றாரு? அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது நாம் எப்படி புரிந்து கொள்வதென்றால், ஒவ்வொருவருக்கும் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப உங்கள் வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும், உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்களோடு உரையாடுகிற பொழுது, நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கிருபையுள்ளதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வார்த்தைகள் அவர்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மற்றும் அக்கறையின் வெளிப்பாடாக இருப்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதைதான் சாலமோன் சொல்லும் பொழுது நீதிமொழிகளில் சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் மற்றவர்களோடு உரையாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது நம்முடைய பேச்சானது அது கிருபையுள்ளதாக இருக்க வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகள் அவர்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அந்த அக்கறை அதனுடைய வெளிப்பாடாக தான் இருக்க வேண்டும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் என் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே நாம் சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. நம்மளுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளாக இருக்கட்டும், அல்லது பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சக நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நாம் எப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும்? கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எழுதுகிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள்னு சொல்றார். அப்படிப்பட்டவனை நீங்க கலைச்சு விட்டுருங்க, சண்டை போடுங்கன்னு சொல்லல. ஒருத்தன் ஒரு குற்றத்தில் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால், ஆவிக்குரியவனா இருக்கிற நீ என்ன செய்? உனக்கு இருக்கக்கூடிய அந்த சாந்தமுள்ள ஆவியோடே போய் அப்படிப்பட்டவனை என்ன செய்? சீர்பொருந்த பண்ணுன்னு தான் சொல்றாரு. அப்படிப்பட்டவனோட நீ உறவு வச்சுக்காத, அவனை கலைச்சு விட்டுரு, அவனை விட்டு தனியா விலகிருன்னு சொல்லல. அவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டானா, உடனே ஆவிக்குரியவனா நீ இருக்கிறியா? நீ போய் என்ன செய்? அப்படிப்பட்ட ஆவியோட போய் அவனுக்கு சரியா அவனுக்கு பாடத்தை கற்றுக்கொடு. இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படிங்கிற வேத வசனத்தின் அடிப்படையில அவனை அப்படிப்பட்டவனை நீ என்ன செய்? சீர்பொருந்த பண்ணுன்னு தான் சொல்றார். அப்ப மென்மை என்பது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதில் மட்டுமல்ல, உங்களுடைய குரலின் தன்மை மற்றும் உங்களுடைய முகத்தில் உள்ள பாவனையையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. அதுதான் மென்மை. இப்ப சாந்தம் அப்படின்னா நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதத்துல தான் இருக்கு. நம்ம பேசுகிற பேச்சுல கிடையாது. ஆகவே நாம் தேவனுக்கேற்ற ஊழியக்காரனா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. ஏனென்றால் சண்டையிடுவது எப்பொழுதுமே சரியான காரியம் கிடையாது. ஆகவே எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனுமாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆகவே நாமும் கூட சாந்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் குறித்து அக்கறை இருக்க வேண்டும். நாம் சாந்தமாக இருந்து அதன்படி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் போதுமான கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.